ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அரைக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் பாத்திரத்தில் அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட பாசிப்பருப்பும் அரை கப் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வாஷ் பண்ணிட்டேன். 2 டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. வெங்காயம் 2, தக்காளி பழம் 2, பூண்டு 10 பல்லு, 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா நம்ம கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி நம்ம அடுப்பில் வச்சு விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணது நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ 3 விசில் விட்டு நம்ம இறக்கி வச்ச குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குன்ட்டு. வெந்திருக்கு நல்லா சூப்பராக. இப்போ நல்லா வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சின்னதாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் அரை கப்பு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு கூட்டில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா கொதிக்கணும். கொதி வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும். கூட்டு நல்லா திக்கா வந்துடுச்சு பாருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப அரைக்கீரை எடுத்திருக்கேங்க. நான் அரைக்கீரையை நல்லா பொடியா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா 5-6 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. இப்ப கூட்டுல நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கீரையை நல்லா கிண்டி விட்டுட்டு நான் கீரையை ஆட் பண்றேங்க. எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போடாத அப்படியே வேக விடணுங்க. அப்பதான் கீரை நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம கூட்டு. இப்ப நான் ஒரு பவுல்லயே மாத்தி காட்டுறேங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே போல நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.